நலத்திட்ட உதவி வழங்க கடலூர் சென்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் தவளக்குப்பம் பகுதியில் வரவேற்பு வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் புனித வல்லனார் மேல்நிலைப் பள்ளியில் 683 ஊராட்சிகளுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்களையும் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இதற்காக கடலூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க சென்னையிலிருந்து புதுச்சேரி வழியாக கடலூர் சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் திமுக சார்பில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி, முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இவர்கள் முன்னிலையில் 500க்கும் மேற்பட்ட திமுக அனைத்து நிலை தொண்டர்கள் மூலம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட அவைத்தலைவர் பாலசுப்ரமணியன், மாவட்ட செயலாளர் குருமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் மரியதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணராஜ் அனைவரையும் வரவேற்றார். இக்கூட்டத்தில் விழுப்புரத்தை மாநகராட்சியாக அறிவிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர்கள் புவனேஸ்வரன், கோதண்டராமன், ஒன்றிய தலைவர்கள் கோவிந்தன், பாபு, விநாயகம், பெருமாள், விழுப்புரம் நகர தலைவர் புஷ்பராஜ், ஆதவன், மாயகிருஷ்ணன், நிதிஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிவில் மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்தன் நன்றி கூறினார். எந்த விஷயத்துக்கும் போகக்கூடாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஒயின் ஷாப் பண்ணாலும் ஒயின் ஷாப் தான் போயிட்டு வாங்கணும். பசங்க விழுப்புரத்தில் சிப்காட் இருக்கீங்களா? நம்ம விழுப்புரத்தில் திண்டிவனத்தில் இருக்கு. நம்ம விழுப்புரத்தில் டவுன்ல இருக்கீங்களா? உங்களதான் கேட்கல இருக்கீங்களா? இல்ல, நம்ம வேலைக்கு போனா ஒண்ணு பாண்டிக்கு போகணும், சென்னை கிடைக்கணும். ஏன்னா இங்க இல்ல, கொண்டு வர மாட்டாங்க. அரசியல் கட்சிகளுடன் இணைந்து அநேகமாக குறைந்தபட்சம் கூட்டணி சார்பிலே ஒரு 10 இடங்களையாவது நாங்கள் சட்டசபையிலே போட்டியிடுவதாக தீர்மானித்துள்ளோம். தமிழ்நாட்டிலே ஐக்கிய ஜனதா தளம் என்பது மிக விரைவிலே வளர்ச்சி அடையும். வருகின்ற சட்டசபை தேர்தல் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் கூட்டங்களும் மிகப்பெரிய அளவிலே மாநாடும் நடத்த இருக்கின்றோம். இந்த வகையிலே கட்சி இன்றைக்கு மேல்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. விழுப்புரத்தை பொறுத்த மட்டில் மிக சிறப்பாக விழுப்புரம் மாவட்ட தலைவர் திரு புருஷோத்தமன் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூர் ஒன்றியம் குறும்பூர் ஊராட்சியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் அறிமுக கூட்டம் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் ஒன்றியம் குறும்பூர் ஊராட்சியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் அறிமுக கூட்டமும் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளையராஜா,
கடலூர் மாவட்ட தலைவர் மனோகரன், கடலூர் மாவட்ட செயலாளர் அருள் செல்வன், கடலூர் கிழக்கு மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் குஞ்சிதபாதம், கம்மாபுரம் ஒன்றிய அவைத்தலைவர் பழனிவேல், அண்ணா கிராமம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஹரிதாஸ், உளுந்தூர்பேட்டை ஒன்றிய செயலாளர் ராஜீவ்காந்தி, உளுந்தூர்பேட்டை ஒன்றிய துணை செயலாளர் செல்வமணி மற்றும் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சாலை வசதியை சரி செய்வதற்கு பரிந்துரைக்கவும், ஏரியை தூர்வார்வதற்கு பரிந்துரைக்கவும், காட்டுப் பன்றிகளை கட்டுப்படுத்துதல், 4 மினி பேருந்து வந்து செல்வதற்கு பரிந்துரைக்கப்படுதல் போன்ற 4 கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டன. நாமளே விவசாயிகளை தான் ஆறுதல். அதனால் இந்த விவசாய பாதுகாப்பு சங்கம்னு சேர்ந்து அதில் உங்களை விவசாயிகளை ஒன்று கூட்டி உங்களோட ஒற்றுமையை உருவாக்கி அந்த ஒற்றுமை மூலிமா விவசாயத்தை சாதிக்கலான்றதை தான் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் உங்களுக்கு முக்கியமாக சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு நடந்தது, இப்போ நடந்தது. இப்போ நான் பண்ருட்டிலேருந்து வண்டியில் வரதுக்கு வந்தேன். நல்ல மழை விவசாயிகளுக்கு இறங்கி நின்று யாராவது வேலை செஞ்சுருக்கிறாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்க எல்லாமே வயசில் மூத்தவங்க. எங்களோட விவசாயம் அதிகமாக பண்ணிருக்கு. நாங்கள்லாம் ஒவ்வொரு வரைக்கும் போகிறோம். நீங்கள் எங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க கட்சியில் பணம் கொடுக்குறாங்க, அதனால இல்லை யாரா இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க, அண்ணன் வாங்கினாலும் இல்லை தெரியல, துண்டுக்காகவும் அட்டைக்காகவும் ஒரு 150 ரூபா வாங்குவாங்க. அதுதான் காடுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, இந்த துண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் ஸ்ரீ விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்த ரோட்டரி சங்க தலைவர். விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ விவேகானந்தா வித்யாலயா பள்ளி வளாகத்தில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பள்ளியின் முதல்வர் இந்திரா அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்வினை திருக்கோவிலூர் ரோட்டரி சங்க தலைவர் செந்தில்குமார் மற்றும் பள்ளியின் தாளாளர் முருகன் ஆகியோர் அறிவியல் கண்காட்சியினை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் திருக்கோவிலூர் ரோட்டரி சங்க செயலாளர் கோத்தம்சன், ரோட்டரி உறுப்பினர் கார்த்திக், சங்கராபுரம் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் சுதாகர், பிரகாஷ், உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன், பள்ளி ஆசிரியர்கள் சங்கீதா, அருள்ஜோதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஓமலூர் அருகே எறும்பு திண்ணியை 1 கோடி ரூபாய் விலை பேசி 9 லட்சத்திற்கு விற்க முயன்ற 5 பேரை வனத்துறை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வனப்பகுதியில் எறும்பு திண்ணியை ஒரு கும்பல் வேட்டையாடி உள்ளது. இதை விற்க முயற்சிப்பதாக டென்னிஸ்பேட்டை வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து வனச்சரகர் தங்கராஜ் தலைமையில் லோக்கூர் வனப்பகுதியில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது வனத்தில் கண்ணப்பாடியை சேர்ந்த மணி, ராஜேஷ்குமார், தர்மபுரி மாவட்டம் மாம்பாடி புரோக்கர் முருகன், பெருமாபாளையம் பெரியசாமி, லோக்கூர் சவுந்தரராஜன் ஆகியோர் பெரிய இரும்பு திண்ணியை வைத்து வியாபாரம் பேசிக் கொண்டிருந்தனர். கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்த வனத்துறையினர் அவர்களிடமிருந்து எறும்பு திண்ணி, 2 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். 5 பேரிடம் நடத்திய விசாரணையில் 1 கோடி ரூபாய் விலை கூறிய நிலையில் 90 லட்சம் ரூபாய்க்கு விற்க பேரம் பேசியது தெரிய வந்துள்ளது. தெரியுதா? அப்படியே எடுத்தோம். ஓமலூர் அருகே மர்ம விலங்கு கடித்ததில் 10 ஆடுகள் உயிரிழந்தது.
உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயமடைந்த 5 ஆடுகளுக்கு கால்நடை மருத்துவர் சிகிச்சை அளித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காமலாபுரம் கிராமத்தில் பெண் விவசாயிகள் ஆடுகள் வளர்த்து வருவாய் ஈட்டி வருகின்றனர். நள்ளிரவு காமலாபுரம் ஏரங்காடு பகுதியில் புகுந்த மர்ம விலங்கு பட்டியிலிருந்த ஆடுகளை கடித்து குதறி கொன்றுள்ளது. லட்சுமி என்ற பெண் விவசாயி வளர்த்த 20 ஆடுகளில் 2 நிறைமாத சினை ஆடுகள் உட்பட 6 ஆடுகளை கடித்து கொன்றது. மேலும் 5 ஆடுகளை ஆங்காங்கே கடித்து சாப்பிட்டு காயப்படுத்தியுள்ளது. இறந்த ஆடுகளை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத லட்சுமி உடனடியாக கால்நடை மருத்துவருக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த காமலாபுரம் கால்நடை மருத்துவர் கோபி காயமடைந்த ஆடுகளுக்கு சிகிச்சை அளித்தார். சதைகள் பிய்ந்து போன ஆடுகளுக்கு தையல் போடப்பட்டது. அதேபோல் அடுத்தடுத்த வீடுகளை சேர்ந்த மணி, ரங்கநாதன் ஆகியோரது வீடுகளில் இருந்த ஆடுகள் உட்பட 10 ஆடுகளை கடித்துக் கொன்றுள்ளது. ஆடுகள் கடிபட்டதை பார்க்கும் போது நாயாக இருக்கலாம் என்று மருத்துவர் தெரிவித்தார். ஆனால் நாய் வளர்ப்பவர்கள் இரவில் அவிழ்த்து விடுவதை தவிர்க்க வேண்டும். மர்ம விலங்காக இருந்தால் அடுத்த பாதிப்பு ஏற்படும் முன்பாக வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அதை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேலும் ஆடுகளை இழந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க கால்நடை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். எல்லாம் ஒரு ஊசி போட்டுக்கோங்க. இல்லை போட்டுருக்கு அதுக்கு காய ஒன்றும் காணும். கட்டலையா ஒண்ணு கூட கட்டணும்னா கட்டாதனால தான் அந்த முட்டும்பா வந்து ஒன்றும் மாட்டாது. கை கட்டம் ஓடும். கை கட்டிக்காரம் விடக்கூடாதுப்பா. சாமி கூட தான் இருக்குது அர்த்தம். யாராவது ஆள் ஏறி உட்காந்துட்டா நாய் கொண்டு போயிடும். அப்படி நாய்க்கு ஆமாண்ணா. அப்புறம் திடீர்னு எந்திரிக்கும் விட்டு ஓடி போச்சு.